பாஜகவின் பிரஸ் மீட்ல வானதி சீனிவாசனுக்கு பின்னால் இருந்து ஒரு நபர் விஜயின் புகைப்படத்தை காண்பிச்சிருக்கிறார். அதனால அவரது பேட்டி வெளியானதை அடுத்து சோசியல் மீடியாவில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில நேற்று மீடியாக்களை சந்தித்த வானதி சீனிவாசன் அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்து அந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதன் பின்னணி குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பெரும்பாலான ஊடகங்கள் அவரை பற்றிய செய்திகளை வெளியிடுவதை வாடிக்கையாக்கிட்டாங்க. விஜய் எல்லாம் அரசியலில் பெரிதா சாதிக்க முடியாது, விஜயகாந்த் மாதிரி வேண்டுமானா அவர் ஓட்டு வாங்கலாம்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வரும் நிலையில விஜய் ரசிகர்களோ எங்கள் தளபதி தான் அடுத்த எம்ஜிஆர் என்பது போல சோசியல் மீடியாவில் தொடர்ந்து ட்ரெண்டிங் செய்துட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜகவின் வானதி சீனிவாசன் மீடியாக்களை சந்தித்த போது ஒரு இளைஞன் வானதி சீனிவாசன் பின்னால் நின்றபடி விஜயின் புகைப்படத்தை கேமரா முன்பு காட்டினார். இது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலானது. இந்நிலையில் அது குறித்து நேற்று மீடியாக்களை சந்தித்த வானதி சீனிவாசனிடத்தில் கேள்வி கேட்டபோது, என்னுடைய பிரஸ் மீட்டில் ஒரு இளைஞர் விஜயின் புகைப்படத்தை கேமரா முன்பு காட்டினார். அதுதான் இப்போது சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டாகி இருக்கு. இதுதான் பாஜக. நாங்கள் கருத்து சுதந்திரத்தை பாஜக எப்பொழுதுமே அனுமதிக்கும். இன்னொரு கட்சி தலைவரின் புகைப்படத்தை என் பின்னால் நின்று ஒருவர் காட்டும் அளவிற்கு கருத்து சுதந்திரத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம். யாரையும் நாங்கள் உதாசீனப்படுத்துவது இல்லை. இதே மாதிரி இன்னொரு கட்சியோட பிரஸ் மீட்டில் மற்றொரு கட்சி தலைவரின் புகைப்படத்தை காட்ட அனுமதிப்பீர்களா? அப்படி ஒருவர் காட்டினா அவர்களை விட்டு வைப்பாங்களா? ஆனா நாங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இப்படிப்பட்ட பாஜகவை சில கட்சிகள் பாசிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடன் செயல்பாட்டை எடுத்து பார்த்தால் பாஜக மட்டுமே கருத்து சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு கட்சியா இருக்கும். சட்டத்தின் வழியில் செயல்படக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். ஆனாலும் எங்களை பற்றி தவறான ட்ரோல் நியூஸ்களை போட்டு பாஜக தான் பாசிசம்னு ஒரு செய்தியை பரப்புறாங்கன்னு தெரிவித்திருக்கிறார் வானதி சீனிவாசன். இதே மாதிரி நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் மீடியாக்களை சந்தித்த போது தமிழக அரசியலில் விஜய்க்கு அதிக வரவேற்பு இருப்பதா சொல்லப்படுதே அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு, சினிமாவிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் மட்டும்தான் அதில் வெற்றி பெற்றார்கள். இன்னும் எத்தனையோ நடிகர்கள் கட்சி தொடங்கிய போதும் காணாமல் போயிட்டாங்க. அதனால ஒரு நடிகர் கட்சி தொடங்கினார் என்றால் அவரை பற்றி தான் செய்திகள் அதிகமா போடுவாங்க. அதை வைத்து அந்த நடிகருக்கு தான் மக்கள் அதிகமா வரவேற்பு கொடுக்கறாங்க. அந்த நடிகர் தான் அரசியலில் வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது. யாருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அதனால ஊடகங்கள் கொடுக்கிற பில்டப்பை வைத்தெல்லாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் இருக்கு. அப்போ எந்த கட்சிக்கு மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. அதனால இப்பவே சிலர் சொல்லும் ஆர்டங்களுக்கு நாம கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழக போலீசார் நீதிமன்றம் உத்தரவிட்ட ஒரே நாளில் ஹைதராபாத்தில் இருந்த கஸ்தூரியை கைது செய்து வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்த நிலையில பாஜகவின் நேச்சராஜா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதுல கஸ்தூரியை கைது செய்வதில் இவ்வளவு ஆர்வம் காட்டிய தமிழக போலீசார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் 1 வருடத்திற்கு மேலா தலைமறைவாக இருந்தும் அவரை மட்டும் கைது செய்யாதது ஏன்? இதன் பின்னணியில என்ன நடக்குதுன்னு தமிழக அரசை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். நடிகை கஸ்தூரி தெலுங்கு பெண்கள் குறித்து தவறான கருத்து வெளியிட்டதா சொல்லி அவர் மீது திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. குறிப்பா கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசுக்கு எதிராக தொடர்ந்து கருத்து சொல்லிட்டு வர்றாரு. இதனாலதான் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு காத்து கொண்டிருந்த திமுக தங்களது வாக்கு வங்கியான தெலுங்கர்களுக்கு குறித்து அவர் அவதூறா பேசிட்டதா சொல்லி அது குறித்து கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பிறகும் கைது நடவடிக்கை எடுத்தாங்க. அதோட நீதிமன்றமும் கஸ்தூரியை சிறையில் அடைக்கணும்னு உத்தரவிட்டதால வருகிற 29ஆம் தேதி வரைக்கும் அவரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில இது குறித்து நேற்று பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில 1967ஆம் ஆண்டிலிருந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு திமுக ஆட்சி அமைச்சிட்டு வராங்க. ஆனா ஒரு முறை கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்ததில்லை. காங்கிரஸ், விசிகா போன்ற கட்சிகளிடம் ஆதரவு பெற்று அவங்கள வெளியில உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் திமுகவோட அரசியல். அதனாலதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு மேடைகளில் பேசும் காங்கிரஸ், விசிகா கட்சிகளால எங்களுக்கு பங்கு கொடுத்தாதான் கூட்டணியில நீடிப்போன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம இருக்காங்க. இவங்கெல்லாம் அரசியல் கோழைகள் என்று ஆவேசமாக கூறியிருக்கும் ஹெச் ராஜா, கடந்த 1998ஆம் ஆண்டில் பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமைச்சிருந்தோம். தமிழ்நாட்டில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து தேசிய தலைமை முடிவெடுக்கும். நாங்கள் அதனை செயல்படுத்துற இடத்துல தான் இருக்கோம்.
குறிப்பா கூட்டணி குறித்து தமிழக பாஜகவில் யாரும் முடிவெடுக்க முடியாது. அதோடு நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பவர் புதுசா ஏதாவது அரசுல கையில் எடுப்பார்னு பார்த்தா திமுக அரசுல தான் அவர் கையில் எடுத்திருக்கிறார். அதோட திராவிடம் என்பது இடத்தை குறிக்கும், ஒரு நாளும் அது குணத்தை குறிக்காது. ஆனா இந்த திராவிடம் என்பது ஒரு முட்டாள் கூட்டம். இது நான் பலமுறை சொல்லிட்டேன். அதோட திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இது கூட தெரியாம இவங்க அரசியல் செய்துட்டு வராங்கன்னு கூறும் ஹெச் ராஜா, திமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரத்திற்கு இடமே இல்லை. இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் கருத்து சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு போராடுவாங்க. ஆனா இவங்க ஆட்சியில் யாரும் தங்களுடைய கருத்தை சுதந்திரமா பேச முடியாத நிலைமை தான் இருந்துட்டு வருது. குறிப்பா நடிகை கஸ்தூரி தெலுங்கர்களுக்கு எதிராக பேசினதா சொல்லி கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அவரோட பாதுகாப்பை நீதித்துறை உறுதி செய்யணும். முக்கியமா கஸ்தூரி திமுகவின் வாக்கு வங்கி அரசியலுக்கு எதிராக பேசிட்டார்னு சொல்லி ஹைதராபாத்ல இருந்து அவரை தமிழ்நாட்டு போலீஸ் கைது செய்துவிட்டு வந்திருக்காங்க. ஆனா அமைச்சர் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் வருஷ கணக்கில் தலைமறைவாக இருக்கிறார். இப்ப வர தமிழ்நாட்டு போலீஸால அவரை கைது செய்ய முடியல. ஆனா ஒரு நடிகையான கஸ்தூரியை மட்டும் இவங்களால கைது செய்ய முடியுது. இங்கு நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே கேலிக்கூத்தா இருக்குன்னு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் ஹெச் ராஜா. இதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் கஸ்தூரியின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில, கஸ்தூரியை கைது செய்தது தேவையற்ற ஒன்று, திட்டமிட்டு அவரை பழி வாங்கியிருக்காங்க. அவர் பேசுதில் யாரோ காயப்பட்டதா சொல்கிறாங்க. ஆனா இவர்களோ தமிழினத்தை திராவிடம் என்று சொல்லி நீண்ட காலமாகவே காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதோட அவசரமா தனிப்படை அமைத்து கஸ்தூரியை கைது செய்திருக்காங்க. அவர் என்ன கொலை குற்றமா செய்துட்டார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் சீமான், கஸ்தூரி தான் பேசியதற்கு அவரே பகிரங்கமா மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த விஷயத்தை விட்டுவிட வேண்டியதுதானே. இதே தமிழ்நாட்டில் மண்ணை அள்ளி விற்கிறான், மலையை வெட்டி விற்கிறான், ஊழல் லஞ்சம் என்று கொடிகட்டி பறக்கிறாங்க. மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள் எல்லாம் வெளியூர் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்யல. இதுக்கு பேரு தான் திராவிட மாடல் ஆட்சியான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் சீமான். திமுக கூட்டணியை உடைக்கணும்னு திட்டம் போட்டு எடப்பாடியோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல. அதனால அடுத்தபடியா புதுசா கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜயோட கூட்டணி டீல் போட மாஜிக்களை அனுப்பி ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்தார். ஆனா விஜய் கூட இப்ப எடப்பாடிக்கு அசைந்து கொடுக்கல. அவரது இந்த செயல்பாடு அதிமுக வட்டாரங்கள்ல கடுமையான சலசலப்பை ஏற்படுத்திட்டு வருது. அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில் பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் பாஜக வளர்ந்து வரும் நிலையில நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியிருப்பதும் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. குறிப்பா கடந்த காலங்களில் 30 முதல் 40% ஓட்டுகளை பெற்றிருந்த இந்த கட்சிகள் சமீப காலமா 20 முதல் 25% ஓட்டுகள் வாங்கும் அளவுக்கு பின்னடைவை சந்தித்துட்டு வராங்க. இதுக்கு முக்கிய காரணம் சிறிய கட்சிகள் எல்லாம் வளர தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில தான் திமுக கூட்டணியை உடைச்சு அங்குள்ள கட்சிகளை தன் பக்கம் இழுக்கணும்னு கடுமையான திட்டம் போட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அதனால அடுத்தபடியா புதுசா கட்சி தொடங்கியிருக்கும் விஜய எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு இழுத்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற முயற்சியில அவர் ஈடுபட்டு வரார். அதிமுக கூட்டணிக்கு போக விஜய் கட்சியினர் விரும்பாத போதும் தொடர்ந்து அதிமுகவினர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வரதா சொல்லப்படுது. அந்த வகையில ஆந்திர அரசில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் நடிகர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் இருப்பது மாதிரி அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் துணை முதலமைச்சர் பதவி தரப்படும்னு அதிமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னா 80 தொகுதிகள் தரணும் அப்படின்னு விஜய் தரப்பு எடப்பாடி இடத்துல பேசி வருவதாகவும் சொல்லப்படுது. ஆனா அவ்வளவு தொகுதிகளை கொடுக்கவும் அதிமுக தயாராகிட்டதாம். அந்த வகையில் அதிமுக 154 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் 80 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கு பேச்சுவார்த்தையை முடுக்கிவிட்டு இருக்காங்களா. அதோட விஜயும் தனிச்சு போட்டியிட்டு ஒருவேளை குறைவான வாக்கு வங்கினால அரசியலில் தனக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கறதால அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று தனது நிலையை உயர்த்தி கொள்வோம், அப்படியே எதிர்காலத்துல அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுத்தடலாம் அப்படிங்கிற திட்டம் போட்டு வரதால எடப்பாடி நீண்ட டீலிங் அவர் செவி சாய்த்து விடுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அதே சமயம் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளா எடுத்துக்கிட்டு தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளா எங்கள் பக்கம் திருப்பி விடக் கூடாதுன்னு விஜய் தரப்பு சொல்லிட்டு வராங்களாம். அதனால விஜய் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்துட்டு வந்த பிறகு அதிமுகவிடம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி டீல் போட வாய்ப்பு இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் விஜய் போடும் அனைத்து கண்டிஷன்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துருவார்னு இலைக்கட்சி வட்டாரத்துல சொல்றாங்க. அதோடு இல்லாம முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக சசிகலா காலியே விழுந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படிப்பட்டவர் விஜய் காலில் விழமாட்டாரா என்ன என்றும் அதிமுக வட்டாரங்கள்ல எடப்பாடிய கிண்டலா பேசுறாங்க.